ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, 1 மணி நேரமாக உன்னுடைய வீட்டு வாசலில் உனக்காக காத்திருந்தேன். என்னை நீ அழைப்பாயா என்று காத்திருந்தேன். நல்ல குறி பல சொல்ல உன் வீட்டு வாசலை நோக்கி வந்திருந்தேன். என்னை சிறிதும் அலட்சியப்படுத்தாமல் நீ உள்ளழைத்து விட்டாய். இனி எந்த ஒரு கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போவது இல்லை. அதிக அளவு கஷ்டத்தையும் வறுமையையும் சோதனையையும் நீ பார்த்து விட்டாய். போதும் நீ அனுபவித்த அத்தனை துயரங்களை முடிவுக்கு கொண்டு வந்து துன்பங்களை வேரோடு அழித்து இன்பத்தின் பாதையில் உன் கால்கள் பயணம் செய்ய உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிகவும் அமோகமாக இனி இருக்கும். என்னுடைய வார்த்தையில் நீ ஒவ்வொரு நாளும் மிகுந்த நம்பிக்கையை வைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என்னுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் வாக்காக மாறி நிச்சயம் பலிக்க ஆரம்பித்துவிடும். என்னை தேடி வருகின்ற பக்தர்களினுடைய மனக்குறைகளை தீர்த்து உடல் வேதனைகளை அறவே அழித்து மனதிற்கும் உடலிற்கும் தெம்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து சுகப்படுத்துபவன் நான். உன்னை மட்டும் எப்படி அந்த வரிசையிலிருந்து நான் விலக்கி வைப்பேன்? ஒரு பொழுதும் உன்னுடைய ஆசைகளை நான் நிராசைகளாக்க மாட்டேன். பேராசை எதையும் நீ படவில்லை. நியாயமான கோரிக்கைகளோடு என் முன் 2 கரம் கூப்பி நிற்கின்றாய். உன்னுடைய நியாயமான ஆசைகளை நியாயமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமை. என்னுடைய குழந்தைகளை கண்கலங்காமல் பாதுகாப்பது, கண்காணிப்பது, அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தருவது என்று அனுதினமும் என்னுடைய நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய பக்தர்கள் ஒரு நாளும் வேதனைப்படுவதை நான் பார்க்க விரும்புவது இல்லை. அவர்களுடைய வேதனையை அறவே அழித்து அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்க்கத்தான் நான் எப்பொழுதும் ஆவலாக இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ சந்தித்து வந்த துன்பங்களிலிருந்து இப்பொழுதையெல்லாம் சிறிது சிறிதாக வெளிவந்து கொண்டிருப்பதை நீயே உணருவாய். உன்னுடைய மனக்கண்ணில் என்னுடைய காட்சி இப்பொழுது எல்லாம் திருவுருவமாக தெரிய ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய செவிகளில் என்னை பற்றிய செய்திகள் முழுவதுமாக கேட்க தொடங்கிவிட்டது. நீ எங்கே சென்றாலும் வேலும் மயிலும் உனக்கு உடனிருந்து பாதுகாத்து கொண்டு வருகின்றது. எந்த ஒரு தீமையோ துன்பமோ உன்னை அண்டாமல், துன்பத்தின் பிடியில் சிறிதும் நீ சிக்கிக் கொள்ளாமல் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் தப்பித்து நீ செல்ல இந்த முருகனுடைய துணை உனக்கு உதவியாக இருக்கும். எங்கே எல்லாம் இன்பம் இருக்கின்றதோ அந்த திசையில்தான் இனி உன்னுடைய கால்கள் பயணம் செய்யும். துன்பத்தின் பக்கம் ஒரு பொழுதும் நீ திரும்ப போவது இல்லை. துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது. பிரச்சனைகள் சூழ்ந்திருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பங்கள் பல சூழ சந்தோஷமாக இருக்கும். எப்படி எதை கொண்டு செல்வது, நம் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது, எந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது என்று ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க தொடங்கி இருக்கின்றாய். முன்பெல்லாம் நடந்து முடிந்த கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து வருத்தப்படுவாய். இப்பொழுது எல்லாம் எப்படி முன்னேறுவது, எதை செய்து சாதிப்பது என்று உனக்குள் இருந்து ஒரு புது ஆற்றல் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ஆற்றலின் முழு உருவமாக நானே செயல்பட்டு உனக்கான வெற்றியை உன் கரங்களில் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த இடத்திலெல்லாம் தோல்விகளை சந்தித்து தலைகுனிந்து நின்றாயோ, அவமானப்பட்டாயோ, அதே இடத்தில் நீ தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு வாழக்கூடிய நிலை ஏற்படும். உன்னுடைய வாழ்க்கை தரம் இது நாள் வரை வேண்டுமானாலும் சற்று குறைவாக இருந்தது போல இருக்கலாம். ஆனால் என்னை முழுமையாக நம்ப ஆரம்பித்த கணம் முதல் உன் வாழ்க்கை தரமானது மிக மிக உயரத் தொடங்கிவிட்டது. பிறர் மத்தியில் நீ கௌரவத்தோடு வாழ்வாய். உன்னை பார்த்தாலே அவர்களுக்கு ஒரு சிறு பயமும் கலக்கமும் ஏற்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சி மிகவும் அளவிற்கு அரியதாக இருக்க தொடங்கிவிடும். இது எல்லாம் எப்படிதான் நடந்தது என்று அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலையானது உயரும். எங்கே இன்பம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் நீ எப்பொழுதுமே நிறைந்து இருப்பாய். துன்பத்தின் பக்கம் உன் கால்கள் இனி செல்ல போவது இல்லை. எது எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அந்த விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து சற்று நான் விலக்கி வைத்திருக்கின்றேன். உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் உன் அருகே நான் கொண்டு வந்து சேர்க்க விரும்பவும் செய்கின்றேன்.
என்னுடைய ஆலயத்திற்கு நீ வர வேண்டும் என்று விரும்புகின்றாய். அதற்கு தடையாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் நான் சீர் செய்து தருவேன். எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் என்னை வந்து நீ முழு சந்தோஷத்தோடு தரிசனம் செய்துவிட்டு செல்வாய். முன்பெல்லாம் வருவாய், அவசர அவசரமாக செல்வாய். எதை வேண்டினோம் எதை மறந்தோம் என்று ஒரு நிலை தெரியாமல் சென்றும் விடுவாய். இனி வரும் நாட்கள் அப்படிப்பட்டது அல்ல. நிதானமாக நீ என்னை முழு திருப்தியோடு தரிசனம் செய்துவிட்டு செல்வாய். எல்லா நேரமும் என்னுடைய திருவுருவம் உன்னுடைய நெஞ்சில் இருக்கட்டும். என்னுடைய நாமம் எந்நேரமும் உன்னுடைய உதட்டில் இருக்கட்டும். உன்னுடைய செவியானது என்னுடைய புகழை கேட்கட்டும். என் அன்பு குழந்தையே, மிக பெரிய அளவில் வெற்றியும் நன்மையும் உன் வாழ்வில் வரப்போகின்றது. நீயே நம்ப முடியாத அளவிற்கு ஆச்சரியங்கள் பல நடக்க காத்திருக்கின்றது. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் இனி வந்தே தீரும். ஒவ்வொரு மாற்றமும் இந்த முருகனுடைய அருளால் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று நீ உணரும்படி இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கும். சுமைகளை சுமந்த காலங்கள் முடிந்து போய் இனி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் நெருங்கி வந்து விட்டது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கரம் வந்து சேர தயாராகியும் உள்ளது. உன்னுடைய உண்மையான பக்தியால் நான் மிகவும் மெய்சிலிர்த்து போயிருக்கின்றேன். பல முறை உன்னுடைய உண்மையான பக்தி பல இடங்களில் வெளிப்பட்டு இருக்கின்றது. அதனால் நன்மையை தான் நீ அடைவாய். நீ கேட்டதை எல்லாம் உனக்கு நான் கொடுத்து கொடுத்து மகிழ தொடங்கியும் விடுவேன். என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை நியாயமான ஆசைகளும் வேண்டுதல்களும் என் மூலமாக நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கப்படும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அதற்கு வழி இல்லை என்கின்ற பொழுது நொந்து கொள்கின்றாய். இனி அந்த நிலை இல்லை. யாருக்கு எப்பொழுது என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை தாராளமாக செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது. அப்பா முருகா, இதெல்லாம் உன்னால் தான் நிகழ்ந்தது என்று நீ என்னுடைய ஆலயத்தில் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாள் நீ பொறுமை காத்ததற்கான நற்பலன்களை எல்லாம் பல மடங்கு சந்தோஷங்களாக நீ பெற இருக்கின்றாய். துணிவோடு செயல்பட்டு உனக்கான வெற்றியை நீ தக்க வைத்து கொள்வாய். உன்னுடைய நிலைமை இப்படி தாழ்ந்து இருக்கின்றதே என்று நொந்து கொள்ளாதே. உன்னுடைய நிலைமையை நான் உயர்த்தி காட்டுவேன். உனக்கு பக்கபலமாக இருந்து என்னுடைய அருள் மழையை பொழிந்து உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை சந்தோஷத்தையும் நீ அடையும்படி நான் வழி செய்வேன். இந்த கந்தனின் கருணை மனம் உன் வாழ்வில் இனி பொழிந்து கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.